நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார், அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்று. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் திரும்பி ஆண்டவரே, நாங்கள் பின்னிட்டு எங்களுடைய பழைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்காதபடி ஆண்டவரை உம்மை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, நாங்கள் செய்த பாவங்கள், நாங்கள் செய்த அக்கிரமங்கள், ஆண்டவரை எங்களுக்குள்ள இருந்த கீழ்ப்படியாத குணங்கள், பொய்யான ஒரு வாழ்க்கை, பொய் பேச்சுகள், திருடுகள், களவுகள், ஆண்டவரை என்ன எல்லாம் அருவருப்பான ஒரு பாத்திரமா இருந்தோமோ அதிலிருந்து ஆண்டவர் எங்களை அழைத்து இப்படியெல்லாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று ஆண்டவரே அப்பா எங்களை கண்டு ஆண்டவரை எங்களை கூப்பிட்டு ஆண்டவரை உம்முடைய மகனாக உம்முடைய மகளாக ஆண்டவரே அப்பா எங்களை நிறுத்தினீர் ஆண்டவரே. ஆகவே நாங்கள் திரும்பி அந்த பழைய வாழ்க்கையை நாங்கள் வாழாதபடி, அந்த பழைய வழியிலே நாங்கள் போகாதபடி, அந்த சாக்கடிலே நாங்கள் போய் விழுந்துடாதபடி என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்ட ஆண்டவரே இந்த வார்த்தைகளின் படி ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்காக உம்முடைய நீதிக்காக ஆண்டவரை நாங்கள் வாழும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏனெனில் ஆண்டவரே அப்பா தகப்பனே, ஆண்டவரே ஒரு மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையை கொடுப்பான் என்று வேத வசனம் சொல்லி இருக்கிறது ஆண்டவரே. இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவரை உயிர்ப்பிக்க வேண்டும், அவன் தன் பாவத்திலிருந்து அவன் விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவரே தகப்பனே உம்முடைய ஒரே ஜீவனை எல்லாருக்காகவும் ஆண்டவரை நீர் கொடுத்து இன்றைக்கு அநேக ஜனங்கள் இதை அறியாமல் ஆண்டவரே அப்பா என்னென்ன காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் சொன்னீரே அப்பா, ஆண்டவர் எந்த ஒரு மனுஷனையும் உயிர்ப்பிக்கிற எந்த ஒரு மனுஷன் அவன் பாவம் செய்தவனா இருக்கலாம், அவன் நீதிமானா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவனை ஆண்டவரே அப்பா அவனை ஆண்டவரே உயிர்ப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளியா இந்த பூமிக்கு வந்தீர் ஆண்டவரே. இந்த மெய்யான ஒளி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் பிரவேசிக்கும்படியாக ஆண்டவரே அந்த மனிதர்கள் எல்லாம் உண்மை கண்டு மண்டையிலே வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவனே இந்த காலை நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டு ஜபிக்கிறோம் ஆண்டவரே. ஏன் தெரியும் ஆண்டவரே, மனுஷனால இது கூடாதது, தேவன் உம்மாலே கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே தகப்படே நாங்கள் பின்னிட்டு பார்க்காதபடி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே நடக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே உம்முடைய வழியில நடந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக எங்களை முழுமனதோடு நீர் ஆசீர்வதி. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.